எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாயங்காலம் ஒரு சூப்பரான போண்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். ஒரு சத்தான போண்டாவும் மைதா மாவு செய்யாமல் கோதுமை மாவில் தான் நம்ம போண்டா செய்கிறோம். அதுவும் வாழைப்பழம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிற போண்டா 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. வாழைப்பழமே சேர்த்தாலும் கெட்டு போகாது. நல்லாயிருக்கும். கோதுமை மாவு கொஞ்சோண்டு ரவை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க அந்த போண்டா செய்யலாம். வாழைப்பழமும் கோதுமை ரவைன்னு சொன்னேங்க. ஆனால் ஸ்வீட் போண்டான்னு சொல்லவே இல்லையே. அப்பா நீ இனிப்பு போண்டான்னு சொல்லவே இல்லையே, அவங்க இது கார போண்டான்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னாரு. நம்ம வெள்ளை சேர்த்து தாங்க இனிப்பு போண்டா செய்ய போகிறோம். வாழைப்பழம் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான போண்டா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நல்லா பழுத்திருக்கணும். பழம் நல்லா பழுத்திருக்கணும். நான் இந்த கப்பில் 1.5 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். ஸ்வீட்டு உங்களுக்கு கம்மியாக வேணால் குறைச்சிங்க, இல்லை அதிகம் வேணால் கூட சேர்த்துங்க. 1.5 கப்புக்கு 1 கப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணி வேணும்னா அதுக்கப்புறம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி சேர்த்துட்டு அந்த வெல்லம் பாகு நமக்கு மீதி ஆகிடும். அப்போ இனிப்பு குறைஞ்சிடும். இப்போ வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். நான் வாழைப்பழம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கனிஞ்சி பழுத்து இருக்கணும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம் நைஸாக. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வாழைப்பழம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வெல்லம் எடுத்து அதே கப்பில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த மாவு இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் நீங்கள் அப்படியே கையில் கூட கரைச்சிக்கலாம். மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுடும். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம கரைச்சி வச்சுக்கிற வெல்லப்பாகில் பாதி அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் சேர்த்துக்கிட்ட தண்ணி வெல்லம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சேன். நான் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குது, அதெல்லாம் கட்டி இல்லாமல் நைஸாக வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக ஆகிடும். பாருங்கள், மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி ஒரு 2 சிட்டிக்கு சோடா உப்பு சேர்த்துங்க. போண்டாக்கெல்லாம் சோடா உப்பு சேர்த்தா தான் நல்லா எழும்பி வரும். எல்லாம் சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் வச்சதுனால மாவு எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஒரு முறை கலந்து விட்டுட்டு போண்டா போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். நம்ம வாழைப்பழம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் வாழைப்பழம் பிடிக்கலன்னா வாழைப்பழம் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். கொஞ்சம் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா மாவு உள்ளே வேகாது. மேலே நல்லா கலர் வந்துடும். உள்ளே பச்சையாக இருக்கும் கோதுமை மாவு. அதனால் ஸ்டவ் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு செஞ்சுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெல்லம் சேர்த்ததால கலர் இந்த மாதிரி தான் வரும். இல்லைன்னா வேகாது. நம்ம வெள்ளையாக இருக்கும் போது எடுத்துட்டா போண்டா வேகாது. இந்த மாதிரி நல்லா கலர் வரணும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் நம்ம போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக கோதுமை மாவு வாழைப்பழம் ஒரு 2 ஸ்பூன் ரவை வச்சு அருமையான போண்டா செஞ்சாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இப்போயே செஞ்சு சாப்பிட்ணுன்னு கிடையாது. சூடு ஆறுனா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த போண்டா கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சாயங்காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் 2 நாளாவது நம்ம வீட்டில் போண்டா வடை செய்வோம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி 1 கப்பு மாவு தான் சேர்த்த எவ்வளோ போண்டா பாருங்கள். இது மட்டும் இல்லை, நாங்கள் ஃபஸ்ட்டே சூடு ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்டுட்டோம். நிறையாவே வரும். நம்ம வீட்டில் செய்யும் போது நமக்கு செலவும் கம்மி. அதே மாதிரி நல்லா ஒரு ஹெல்த்தியான உணவாக நம்ம சாப்பிட்லாம். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய நான் இப்போ தாங்க பார்க்குறேன். அதுக்கு முன்னெல்லாம் நமக்கு இன்ஸ்டா அதெல்லாம் இல்லை இல்லையா.
இப்போ தான் வரும்போது தான் கேக் சாப்பிட்டாங்க, ஒரு குழந்தை இறந்துச்சா, இந்த மாதிரி இதை சாப்பிட்டாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்க, வேறு பழசு கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரே ஒரு கப்பு போட்டால் கூட 2, 3 சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டிலேயே ரொம்ப சத்தானதாக ஹெல்த்தியாக அப்பப்போ வந்து நல்ல எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான போண்டாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.